வணக்கம் நண்பர்களே. நான் வந்து பீர்க்கன் விவசாயம் சாகுபடி பண்ணுறேன் ப்ரோ. பீர்க்கனில் வந்து நிறைய குட்டை, லைட்டு, நெருக்கமானலாம் நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு லாங்காக வர மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி சொல்லுங்கள், நல்ல மகசூல் தர மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்டீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி இந்த வரிசையில் பார்த்தோம்னா, இந்த வீடியோவில் எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நமஸ்வி என்று அழைக்கப்படக்கூடிய காவேரி சீட் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த புதிய வகையான இந்த ஹைப்ரிட் பீர்க்கங்காயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நமஸ்வி அப்படிங்கிற ரகம் வந்து ஏக்கருக்கு எவ்வளோ வரைக்கும் மகசூல் தரும், எந்த அளவுக்கு வந்து மற்ற ரகங்களோட இது சிறந்தது, எந்த மாதிரி பயிர்களுக்கு இது சூட் ஆகும், எந்த மாதிரி கிளைமேட்டுக்கு சூட் ஆகும், எவ்வளோ வந்து நம்ம ப்ராப்பராக பராமரித்தா மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. இந்த நமஸ்வி அப்படிங்கக்கூடிய ரகம் எந்த அளவுக்கு வந்து ஃபீல்டில் பர்ஃபார்ம் பண்ணிக்க அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பரதேஸ்வர், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நமஸ்வி அப்படிங்கக்கூடிய இந்த நெட்டை வகை 2 அடி டு 2 அடி வரைக்கும் வளரக்கூடிய டார்க் க்ரீன் கலரான இந்த ரகத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ரகம் ஒரு ஏக்கராக்கு வந்து எவ்வளோ சீடு அப்படின்னு பார்த்தோம்னா 350 கிராம் அப்படிங்கிற அதிகபட்சமாக சீடு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பந்தலில் கெட்டி பந்தலில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஒரு 18 to 22 டன் வரைக்கும் மெட்ரிக் டன் வரைக்கும் ஈல் எடுக்க முடியும். கீழே பிளைன்ஸில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 10 to 12 டன் வரைக்கும் உங்களுக்கு ஈல் எடுக்க முடியும். பராமரிப்பை பொறுத்தா வந்து ஈல் எடுக்க முடியும் அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். சும்மா ரகங்களை போட்டால் மட்டும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ எந்த அளவுக்கு பராமரிக்கும் அப்படிங்கிற பொறுத்தா அதிகப்படியான ஈல் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நமஸ்வி அப்படிங்கிற ரகம் அப்படிங்கிறது வருஷம் ஃபுல்லாக மழை காலத்துக்கும் செட் ஆகும், ப்ளஸ் வந்து வெயில் காலத்துக்கும் செட் ஆகும். இந்த ரகத்தை பொறுத்தனா ஒரு 4-5 கீ பாயிண்ட் சொல்லணும்னா, ஒன்று வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட், அதிகமான நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி தான் வந்து இந்த நமஸ்வி அப்படிங்கிற ரகம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே நீளமாக காய் வந்து ஒரே சேஃபாக பார்க்கறதுக்கு இருக்கக்கூடியது இதோட யூஎஸ்பி நம்ம சொல்லலாம். ஃப்ரூட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்ட்ரக்சராக ஒரே சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது இதோட யூஎஸ்பி. இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த ரகத்தில் வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போனாலும் பாக்ஸில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இது வந்து ரொம்பவே கரெக்டான இதில் இருக்குது. பெருசாக வந்து வேத்து ஊற்றுறதோ அது மாதிரி பார்த்திங்கன்னா உடஞ்சி போகிறதோ இல்லை வந்து அதிகமான அழுகல் வரதோ வந்து ஆஃப்டர் போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் வந்து எந்த பிரச்சனையும் வரதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய யூஎஸ்பியாக இருக்குது. இந்த ரகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடந்த 6 மாதத்துக்கு மட்டும் தான் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து இது பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ மேற்கத்தி மாவட்டங்கள்லாம் தாராபுரம், திருப்பூரம், பல்லடம், உடுமலை, காங்கேயம் இந்த ட்ராக்கில் ரொம்பவே அதிகமாக இந்த ரகங்கள் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக கம்பெனியில் வந்து ஷார்ட் சப்ளை கூட வந்தது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேமஸாக போயிட்டு ரகம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா வகையான கிளைமேட்டுக்கு சூட் ஆகக்கூடிய இந்த ரகம் அப்படிங்கிறதோட ஃபோட்டோஸ் அப்படிங்கிற நான் ஃபீல்டில் கொடுத்துருக்கேன். நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நிறைய ஊரில் பர்டிகுலர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் தேனியில் பார்த்திங்கன்னா சின்னமனூர் ட்ராக்கில், சேம்ஸில் பார்த்தோம்னா தருமபுரி, கிருஷ்ணகிரியில் அதிகமாக வந்து நிறைய பேர் உபயோகப்படுத்திருக்காங்க இந்த ரகங்களை. இந்த ரகங்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரகங்கள். இந்த ரகங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க வந்து கடந்த சில நாட்களாகவே வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால தான் இந்த ப்ராடக்ட்டில் இந்த வீடியோவில் இதை பற்றின ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்குறேன். இதோட காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு ஏக்கராவுக்கு நான் திரும்ப சொல்லிட்டேன் 350 கிராம் வரைக்கும் வேணும். 50 கிராம் விதை பொறுத்த வரைக்கும் 7 பாக்கெட் வரைக்கும் நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கு உபயோகப்படுத்தலாம். அதோட காஸ்ட் அப்படிங்கிறது 520 to 550 அப்படிங்கிறது ஒரு பாக்கெட்டுக்கான காஸ்ட் அப்படிங்கிறதா இருக்குது. அதை வச்சு ஒரு 3500 to 4000 அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கான விதையளவுக்கான காஸ்ட்டாக இருக்கும். ப்ராப்பராக பராமரித்தோம் அப்படின்னா வந்து பந்தல் சாகுபடியில் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் 18 டன் வரைக்கும் எடுக்க முடியும். நீங்கள் கீழே பிளைன்ஸில் போனால் ஒரு 12 டன் to 15 டன் வரைக்கும் ப்ராப்பராக பண்ண முடியும். யூடியூப் சைடில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்டவணை நம்ம கொடுத்துருக்கோம். சரியான உரங்களை சரியான டைமில் சரியான முறைகள் நீங்கள் பண்ணுறது மூலமாக அதிகப்படியான ஃபஸ்ட்டு குவாலிட்டி மகசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிற எந்த மாட்டுக்கிறது கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் புடலை விவசாயம் ப்ளஸ் வந்து பாக விவசாயம் ப்ளஸ் வந்து கொடி வகை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ண மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.